ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பார்ட் 1 வீடியோல இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஊரக பொருளாதாரம்னா என்ன, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்தியால கிராமத்துல எவ்வளவு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கிராமப்புறத்துல பொருளாதார அம்சங்கள் எப்படி இருக்கு, அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்னா என்ன, எதுக்காக ரூரல் டெவலப்மெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்த்தோம். லாஸ்டா ரூரல் இண்டஸ்ட்ரி, ஊரக தொழிற்சாலைகள் பத்தி டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படின்னா ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன் சுமை. ஊரகத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கடன் வாங்கிட்டு அதை திரும்பி செலுத்த முடியாத நிலையில இருக்கிறாங்க. இப்போ இந்த கடன் சுமைக்கு என்னென்ன காரணம், அதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் நம்ம டீடைலா அன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்த லாஸ்டா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமத்துல உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு, அப்புறம் கிராமத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டீடைலா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூரல் இன்டெப்ட்னஸ், அதாவது ஊரக கடன் சுமை. அப்படின்னா என்ன, அதாவது விவசாயிகள், ரூரல் பீப்புள், வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் கடன் வாங்கிட்டு அதை திருப்ப செலுத்த முடியாத நிலைமையை தான் நம்ம என்ன சொல்றோம், ரூரல் இன்டெப்ட்னஸ், ஊரக கடன் சுமைன்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தேவையானதை கவர்மெண்ட் செய்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில இருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஃபார்மர்ஸ், விவசாயிகள் கடன் வாங்குறதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட பினான்சியல் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கிறது தான் முதன்மையான காரணமா கருதப்படுது. ஓகே, இப்ப ஃபார்மர்ஸ் எதுக்காக லோன் வாங்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், விவசாயம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்காக லோன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தேவை, மனிதனுக்கு முக்கியமான தேவை என்னது, அவங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம். அதுவே இல்லாத நிலைமையில அவங்க என்ன பண்ண முடியும், மத்தவங்கிட்ட கடன் வாங்கிதான் அவங்களோட வாழ்வாதாரத்தையே ஓட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. சோ அதுக்காகவும் கடன் வாங்குறாங்க. அடுத்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்துருச்சு, ஊர்லயே ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கண்டிப்பா செஞ்சிருவாங்க. சோ இந்த காரணத்துக்காக எல்லாம் தான் அவங்க லோன் வாங்குறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்களோட நடத்த முடியாத சூழ்நிலையில அவங்க கடன் வாங்கும் போது அதை எப்படி அவங்களால திருப்பி கொடுக்க முடியும். அப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தாங்க அப்படின்னா கடன் வாங்குறதும் கம்மியாயிரும். அப்படியே கடன் வாங்கினாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. இப்ப என்ன ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, 2002 to 2003 அந்த காலகட்டத்துல 30% பேர் தான் என்ன பண்றாங்களா, பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறாங்களாம். இப்ப மீதி எல்லாரும் என்ன பண்றாங்க, மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க கிட்ட, அப்புறம் மணி லெண்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு வட்டிக்கு விடுவாங்கல்ல, அவங்க கிட்ட தான் வாங்குறாங்க. இப்ப அவங்க கிட்ட வாங்கும் போது என்ன பிரச்சனை, வட்டி மேல வட்டி குட்டி போட்டு அது ஒரு பெரிய அமௌண்டா போய் நின்றோம். அதாவது அவங்க கிட்ட வாங்கின அமௌண்ட்டுக்கே அவங்களால திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய அவங்கள வட்டி மேல வட்டி போட்டு ஒரு பெரிய தொகையா கொண்டு போய் நிக்கும் போது அவங்களால எப்படி திருப்பி செலுத்த முடியும். அதனால அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கடன் சுமையிலேயே இருந்து இறந்து போயிடுறாங்க நிறைய மக்கள். இந்த சர்வே நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1991ல 66% மக்கள் லோன் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பேங்க்ல இருந்து. அதே இது 2002ல அது என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சிருது. அப்ப அவங்க எல்லாருமே மணி லெண்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இந்த டேட்டாவும் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான கண்டென்ட். 2015ல சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 73% மக்கள் எங்கதான் இருக்காங்களா, கிராம பகுதியில தான் வாழ்றாங்க. அதுல 18.5% பேர் யாரா இருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளா இருக்காங்க. மிச்ச 11% மக்கள் ஷெட்யூல் ட்ரைப், அதாவது பழங்குடியினரா இருக்காங்க. இப்ப இந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். 2015ல 73% மக்கள் கிராமத்துல இருக்காங்க. இதுல 18.5% ஷெட்யூல் காஸ்ட், 11% ஷெட்யூல் ட்ரைப். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ், ஊரக கடன் சுமைகளின் இயல்புகள். அப்ப 4ல 3 பங்கு பீப்புள் எங்கதான் இருக்காங்க, கிராமத்துலதான் இருக்காங்க. இதுல சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் நிறைய வகையில இருக்கிறாங்க.
இதுல யாருக்கு வந்து கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ். அதே மாதிரி கல்டிவேட்டர்ஸ். இப்போ அங்க ரூரல் ஏரியாவிலலாம் போனீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொந்தமா லேண்ட் வச்சு அவங்க உழுது அதுல இருந்து சாரி விதை விதைச்சு அது மூலமா அறுவடை பண்ணி பணத்தை சம்பாதிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டகரியில இருப்பாங்க, அவங்களுக்கு லேண்டுன்னு எதுவுமே இருக்காது. மத்தவங்க லேண்டுல போய் வேலை பார்த்து அதுக்கான கூலியை வாங்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்துவாங்க. இதுல யார் அதிகமான கடன் சுமைக்கு உட்படுறான் அப்படின்னா, யாரு லேண்ட் சொந்தமா வச்சு கல்டிவேட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து கடன் வாங்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா அப்பப்போ வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு எந்த விதமான நஷ்ட ஈடும் இருக்க போறது இல்ல. வேலை பார்க்க போறாங்க, அன்னைக்கு சம்பளம் வாங்க போறாங்க, அதோட அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க பாத்துப்பாங்க. ஆனா கல்டிவேட் பண்றவங்க விதை வாங்கணும், உரம் வாங்கணும், அதுக்கு மிஷின் வாங்கணும், வேலையாளுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளத்தையும் பார்த்துட்டு அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப என்னது, அவங்க கடைசியில எந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க, கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. அப்ப கடன் வாங்கும்போது அங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. அந்த வட்டியால அவங்க கட்ட முடியாத காரணத்தினால அவங்க கடன் சுமைக்கு கடைசி வரைக்கும் தள்ளப்படுறாங்க. இப்ப ஊரக கடன்களுக்கான காரணங்கள். ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்காக லோன் வாங்குறாங்க? பாவர்ட்டி. அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறதுனால அவங்க கடன் வாங்குறாங்க. 2வது ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ரீசன். இயற்கை வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா வேற யாரையுமே அவங்க நம்பி இருக்க தேவையில்லை. கரெக்டான டைம்ல அந்த பருவமழை எப்ப வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான பயிர் அவங்க விளைவிச்சு அந்த விளைச்சல் மூலமா அவங்க ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க. ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலை கெடுத்து வச்சிருக்கோம். கரெக்டான டைம்ல மழை பெய்யறது இல்ல. அத அதனால அவங்க மழை கரெக்டா பெய்யாததுனால விவசாயிகளால என்ன பண்ண கரெக்டா கணிக்க முடியல. இப்ப இந்த பயிர் விதைச்சுன்னா மழை வருமா வராதா எதையுமே கணிக்க முடியாததுனால அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடியுது. நெக்ஸ்ட் லிட்டிகேஷன், நீதிமன்ற வழக்குகள். கிராம சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நில பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்க லேண்ட் எல்லாமே பக்கத்துல இருக்கும். அதனால அந்த வரப்பு பிரச்சனை, கரெக்டா அந்த எல்லையை பிரிக்கிறதுல அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். சோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அதுக்காக அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதை செலவு பண்ணதுக்காக அவங்க என்ன பண்ணணும், மறுபடியும் கடன் தான் வாங்கணும். சோ இதுவும் அவங்களுக்கு மறுபடியும் எதுலதான் போய் முடியுது, கடன் சுமையில தான் போய் முடியுது. அடுத்து மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப வட்டிக்கு வாங்கினாங்க அப்படின்னா அவங்க என்னதான் பண்றாங்க, அதிக வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அதிக வட்டியை திருப்பி செலுத்த முடியாத நிலையில இருக்கும்போது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி அதை இவங்களுக்கு செலுத்துவாங்க. சோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அவங்க கடன்லயே இருந்து மூழ்கி போயிடுறாங்க. ஓகே, இப்ப 4 பிரச்சனை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வறுமையில இருக்கிறது. 2வது பருவமழை கரெக்டான நேரத்துல போயிடுறது இல்ல. 3வது லிட்டிகேஷன், நீதிமன்ற வழக்குகள். 4வது மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது வட்டிக்கு கடன் தருவாங்க, அதிக வட்டிக்கு தான் கடன் தருவாங்க, அதை தீர்க்கிறதுக்காக மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கடன் சுமைக்கு உட்படுறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே ஜென்ரலா தான் இருக்கும். இனி அடுத்து என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி கடன் சுமையை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து பார்க்க போறோம். இதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஒண்ணு, ரீஜியனல் ரூரல் பேங்க். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான வட்டிக்கு அவங்களுக்கு கடன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழு. அடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய பேங்க் அப்படிங்கறத யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க, கிராம மக்களுக்காகவும் அங்குள்ள விவசாயிகளுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம அடுத்து ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரீஜியனல் ரூரல் பேங்க், RRB. இது எந்த இயர்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1975ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஊரகத்தை ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணி பொருளாதாரத்துல அவங்க பின்தங்கிய நிலையில இருந்து மீட்டெடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த RRB, வட்டார ஊரக வங்கி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமா யாருக்கு லோன் அப்படிங்கறத கொடுப்பாங்க, சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் அப்படிங்கறதுல தொடங்கி எல்லா வகையான விவசாயிகளுக்கும், அப்புறம் கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது மூலமா லோன் அப்படிங்கிறத வாங்கி கம்மியான வட்டியில வாங்கி அது இவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மாதிரி ப்ராசஸ செய்து கொடுப்பாங்க. இப்போ இது வரைக்கும் மொத்தமா எவ்வளவு ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா 64 ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது RRB அப்படிங்கிறது இருக்கு.
அப்ப இந்த கோஆபரேட்டிவ் நம்ம கூட்டுறவு சங்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான வட்டி தான் இருக்கும். சோ அதுக்கு ஈக்குவலண்டா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ், மைக்ரோ கிரெடிட். இது யாருக்கு அப்படின்னா, இப்போ கிராமத்திலேயே ஒரு சின்ன லெவல்ல நான் தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ், குறுநிதி அப்படிங்கிறது. இப்போ முன்னாடி பார்த்தா ஆர்ஆர்பி அப்படிங்கிறது காமனா எல்லாத்துக்கும் பிளஸ் விவசாயிகளுக்கு ஸ்பெஷலா கேர் பண்ணி அவங்க லோன் அப்படிங்கறத கொடுப்பாங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது சின்ன வகையில நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது மூலமா நான் டெவலப் ஆக போறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் குறுநிதி அப்படிங்கிறது. இப்போ 2009ல ஆரம்பத்துல வந்து ரொம்ப கம்மியான மைக்ரோ ஃபினான்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 2009ல எவ்வளவு மைக்ரோ ஃபினான்ஸ் குறுநிதி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா 150 மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இது எல்லாத்துக்கும் நம்ம ஊர்லயே பார்த்துப்போம். சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 குழுவா பெண்கள், மேக்சிமம் இதுல பெண்கள் எல்லாம் தான் சேர்ந்து இருப்பாங்க. ஒரு குரூப்ல மேக்சிமம் 20 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா 20 பேர் தான் இருக்கணும்னு இல்ல, 20 பேர் வரைக்கும் இருக்கலாம். 14, 15, 10 பேர் இருக்கலாம், 15 பேர் இருக்கலாம். மேக்சிமம் ஒரு 20 மெம்பர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா சேர்த்து வச்சு அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அது மூலமா வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அந்த மெம்பர்ஸ்க்குலாம் எப்பயாச்சும் அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமா அவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்களா அதுல இருந்து எடுத்துப்பாங்க. இப்ப இதுல யாரு நல்லா பெஸ்டா அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிற இந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பேங்கோட லிங்க் பண்ணிருப்பாங்க. இதுல யார் வந்து பெர்ஃபெக்டா லோன் எடுத்து கரெக்டா கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து பேங்க் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப இந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா சேர்த்து வச்சு அதை வந்து என்ன பண்றாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அதை பண்ணும்போது கண்டிப்பா என்னது வட்டி அப்படிங்கிறது அதுல ஏறிட்டே தான் இருக்கும். இப்ப அந்த ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தங்களுக்கு இப்ப பணம் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அமௌண்ட், பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்களா அந்த அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப எப்பனாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது சுயமா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த குழு. நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுப்பாங்க, மறுபடியும் அதை திருப்பி கட்டிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி பெஸ்டா ஒரு சுய உதவிக்குழு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா லோன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இததான் இங்க ஃபுல்லாவே அதே தான் இருக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட் 10ல இருந்து 50 ரூபாய் வரைக்கும் கூட ஒருத்தங்க ஒரு மாசத்துக்கு சேமிப்பு பண்ணிக்கலாம். ஒரு 6 மாசம் சேமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதாவது 6 மாசமா இந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா என்ன பண்றாங்க, பேங்க்ல சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது லோன் வேணும் அப்படின்னா நம்ம கம்மியான வட்டியில அவங்க லோன் அப்படிங்கிறத வாங்கிக்கிடலாம். அப்ப இந்த 1992ல தான் என்ன பண்ணாங்க, யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா சேமிச்சு கரெக்டா லோன் அப்படிங்கிறத கரெக்டா வாங்கிட்டு கரெக்டா கட்டவும் செய்யறாங்க அப்படின்னா அதுதான் என்னது, குட் பெர்ஃபார்மிங் எஸ்கேப்ஜிஸ். அவங்க பேங்க் கூட லிங்க் பண்ணிடுறாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்பத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, 1992. இந்த ஒன்ஸ் அந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ அவங்களுக்கு லோன் கேட்டாலும் அவங்க தரதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகே, இதுதான் இங்க ஃபுல்லாவே இருக்கு. நபார்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவிக்குழு இருக்காங்க அப்படின்னா 2.2 மில்லியன்ல சுய உதவிக்குழு இருக்காங்க இந்தியால. இதுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 33 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இந்த வந்து இந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து அந்த பேங்க் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சுய உதவிக்குழுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமா வச்சிடறாங்களாம். எதை கம்பேர் பண்ணும்போது, இப்ப கார் எல்லாம் லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்கல்ல, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த சுய உதவிக்குழுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு டிராபேக்கா லாஸ்ட்ல ஒரு லைன்ல நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க.
ஓகே. நெக்ஸ்ட் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எஸ்கேடிஸ். நான் சொன்ன அதே கண்டென்ட் தான் இங்க இருக்கும். 10ல இருந்து இப்போ 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை அவங்களே வந்து செல்ஃபா மேனேஜ் பண்ணிக்குவாங்க அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் முத்ரா பேங்க், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க். சிறிய அலகு முன்னேற்றமும் மறு நிதியளிக்கும் முகவர் வங்கியும். இது நீங்க இங்கிலீஷ்ல பார்த்து வச்சுக்கோங்க. முத்ரா பேங்க் அப்படிங்கிறது பப்ளிக் செக்டார் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா மக்களுக்கு நிதி அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க, லோன் அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பதிலா இவங்க மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், முன்னாடி பார்த்தோம்ல குறு நிதின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இவங்க லோன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அந்த குறு நிதி என்ன பண்ணுவாங்க, இந்த மைக்ரோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க தான் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, லோன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு இந்த மாதிரி முத்ரா பேங்க்ல நாங்க லோன் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத தருவாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு நம்ம அது மூலமா எடுத்துக்கலாம். டைரக்டா முத்ரா பேங்க்னு சொல்லிட்டு தனியா எங்கேயுமே பேங்க் அப்படிங்கிறது இயங்காது. இந்த மாதிரி மைக்ரோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், முத்ரா பேங்குக்கான அந்த லோன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுல ரொம்பவே கம்மியான வட்டியில தான் கொடுப்பாங்க. இது எந்த டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். April 8, 2015 தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு லோன் கொடுப்பாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் யாராவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க இது மூலமா கம்மியான வட்டிக்கு லோன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே நம்ம நிறைய டாபிக் பார்ப்போம். அதாவது ரூரல் ஹவுசிங்னா என்ன, மார்க்கெட்டு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரூரல் ஹவுசிங், அதாவது ஊரக வீட்டு வசதி. இப்ப கிராமத்துல முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. இப்ப எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ், அதாவது தனித்தனியா குடும்பமா இருக்கிறதா விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா அவங்க 4 பேருக்கு 4 வீடு அப்படிங்கறத கட்டி கொடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல அங்க வீட்டு மனை அப்படிங்கறது வாங்கணும், அதுல வீடு கட்டணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பொருளாதார ரீதியா அவங்க வெல் செட்டில்டா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களே வந்து பயங்கர ஏழ்மையில இருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனி குடும்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு வீட்டு மனை வாங்கணும், அதுல வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப வீடு கட்டுறது அப்படிங்கிறது வெறுமனே வீடு மட்டும் கட்டுறா பத்தாது. பாதுகாப்பான குடிநீர் வசதி அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. நல்ல சுகாதார வசதி வேணும். கழிவு நீர் முறையான அகற்றக்கூடிய வகையில் அந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு வீடு அப்படிங்கிறது. சோ இதை தீர்க்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, குறைந்த செலவுல வீடு கட்டுறதுக்கான நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நமக்கு கடன் வசதி, லோன் அப்படிங்கறத பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம். இப்ப நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடுறாங்க. ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்க லேண்டை மட்டும் காமிச்சா போதும். அதுக்கு ஏத்த மாதிரி லோன் அப்படிங்கறத நமக்கு கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடு அப்படிங்கறத கட்டிக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணக்கூடியது. ஓகே. இப்ப NSSO இவங்களோட புள்ளி விவரப்படி 38 விழுக்காடு, அதாவது 38% குடும்பங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரூம்ல, ஒரே ஒரு ரூம்ல அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே இது 36% மக்கள் 2 ரூம், 2 அறைகள் வச்சு அதுல அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து ரூரல் மார்க்கெட், அதாவது ஊரக அங்காடி. இப்ப கிராமப்புறத்துலலாம் அந்த சந்தை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சந்தையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தோட்டத்துல விளைவிச்ச பொருட்களை அங்க கொண்டு வந்து விற்பாங்க. இப்ப கிராமத்துல இந்த மாதிரி விற்கும் போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேரம் பேசி எல்லாம் விற்க தெரியாது. இப்ப யாராவது ஒருத்தங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இலகுன மனசோட அவங்க என்ன ரேட்டை கேட்கறாங்களோ அதை அப்படியே கொடுத்துடுவாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் முக்காவாசி அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில மிடில்மேன், அதாவது இடைத்தாளர்கள், அவங்களோட பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். மொத்தமா காய்கறி வாங்கிட்டு போய் அவங்க ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவங்க ஒரு ரேட்டுக்கு அதை கொண்டு போய் வித்துருவாங்க. அப்ப இவங்களை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு பெருசா யாருமே கிடையாது. இப்ப ஒருவேளை அந்த காய்கறி அந்த டேட்டுக்குள்ள வித்து முடிக்கல அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்களோட பெருசா எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அது அப்படியே வேஸ்டா தான் போகும். சரி, அப்படி இல்ல நம்ம பக்கத்து வில்லேஜ்க்கோ இல்ல சிட்டிக்கோ கொண்டு போய் அந்த காய்கறியை விற்கலாம் அப்படின்னா அதுக்கு போதுமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கிறது இல்ல. இது எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது நம்ம கிராமத்துல ரூரல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், சந்தையை பொறுத்த வரைக்கும். அடுத்து ரூரல் ரோடு. ரோடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா அது இருந்தாதான் மக்கள் என்ன பண்ண முடியும், கிராமத்துல இருந்து இன்னும் அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய டவுனுக்கோ சிட்டிக்கோ
கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாலமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களால மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவங்களோட பொருளை பக்கத்து செல்லவங்களுக்கு விற்கவும் முடியாது. அங்க இருந்து ஏதாவது தேவையான பொருள் அங்க இருந்து இங்க வாங்கிக்கவும் முடியாது. இப்ப நிறைய கிராமத்து சைடுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பெருசா கடையே இருக்காது. ஊர் மட்டும்தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, போதுமான அளவுக்கு கடை கூட இருக்காது. என்ன வாங்கினாலும் அவங்க பக்கத்து ஊரை தான் சார்ந்து இருக்கணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்க அன்றாட தேவைக்கே பக்கத்து ஊர்ல தான் போய் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கும் போது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? டெய்லி போய் அவங்களால நடந்து போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா? ஸோ கண்டிப்பா ரோடு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஓகே, அடுத்தா இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை அதாவது இந்தியாவில் ஊரக சாலை பகுதி அப்படிங்கிறது 26.50 லட்சம் கிலோமீட்டர் இருக்கு. இதுல 13.5% பகுதிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க, சாலை அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் எவ்வளோ போடாம இருக்கு. வெறும் 13% தான் சாலைகளே போட்டிருக்காங்க. மிச்ச சதவீதம் எல்லாருமே குண்டும் குழியுமா தான் முக்கால்வாசி இருக்கும். அந்த இதுல வண்டி போறதும் கஷ்டம், நடந்து போறதும் கஷ்டம். அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம், சாலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இந்த டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் இந்த சாலை தொடர்புலயே உலகத்திலேயே பெரிய அமைப்பு கொண்டிருக்கு. 1950ல இருந்து 51 அந்த ஆண்டுல 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த அந்த இந்திய சாலை நீளம் இப்ப எவ்வளவு இருக்கா, 34 லட்சம் கிலோமீட்டரா மாறி இருக்கு. அப்ப ஆரம்பத்துல எவ்வளவுதான் இருந்துச்சு, 4 லட்சம். அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்துல. இப்ப எவ்வளவு லட்சம் இருக்கு நம்மளோட சாலைகள்? 2018 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 34 லட்சம் கிலோமீட்டர் இருக்கு. இந்த டேட்டாவை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன். இப்போ கரண்ட் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. ஏன்னா கரண்ட் இருந்தாதான் விவசாயிகளுக்கு தண்ணி எடுத்து மோட்டர் மூலமா தண்ணி எடுத்து அதை நீர் பாய்ச்சி வயலை செழிப்பா வச்சுக்க முடியும். அடுத்து அங்க ஏதாவது தொழிற்சாலைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேக்டரியை ரன் பண்றதுக்கு கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவை. முன்னாடி காலத்துல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் கரண்ட் அப்படிங்கிறது இருக்கும். மத்த நேரம் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பற்றாக்குறையா இருந்ததுதான் நம்மளோட நாடு. இப்போ அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துருச்சு. விவசாயிகளுக்கு இப்ப கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஓகே, இப்ப மார்ச் 2017ல கிட்டத்தட்ட இந்தியால 99.25% வில்லேஜஸ்க்கு ஃபுல்லாவே கரண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு 100% எங்கெங்கெல்லாம் ஒரு 20 ஸ்டேட்டு கிட்ட என்னது 100% எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வழங்கியாச்சு. அதுல குறிப்பிடத்தக்கது நம்மளோட தமிழ்நாடும் அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப எல்லா பக்கமும் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரூரல் எலக்ட்ரிபிகேஷன்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் ஃபண்ட். இப்போ இந்த மாதிரி செட்டப், பவர் ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், அதாவது மின்சாரம் உற்பத்தி பரிமாற்றம் செய்யறதுக்கு ஒரு செட்டப் பண்ணுவாங்கல்ல, அதை செட்டப் பண்றதுக்கு அதிகமா செலவு ஏற்படுது. ரெண்டாவது இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட், கான்ஃபிளிக் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் பவர் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டிய தயாரிக்கணும் அப்படின்னா எதுல இருந்து அவங்க தயாரிப்பாங்க? இந்த செட்டப்பை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் தண்ணியில இந்த மாதிரி டேம் இருக்கு, ரிவர் வாட்டர்ல டேம் அப்படிங்கறத கட்டிடுவாங்க. சோ அந்த தண்ணி இந்த டர்பைனுக்கு போயிட்டு அது ஜெனரேட்டர் ஃபார்ம் பண்ணி அதுதான் எலக்ட்ரிசிட்டியா ஃபார்ம் ஆகுது. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டேம், இந்த ஃப்ளோயிங் வாட்டர், இந்த ஓடக்கூடிய தண்ணியில டேம் அப்படிங்கறத கட்டியிருக்காங்க. அந்த டேம்ல இருக்க தண்ணி இந்த மாதிரி போய் டர்பைன்ல போயிட்டு பயங்கரமா சுத்தும். தண்ணி பட்டதை பயங்கரமா சுத்தி அது என்ன பண்ணும், ஜெனரேட்டர் ரன் பண்ணி அந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் என்ன பண்றாங்க, எல்லா வீடுகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வழங்குறாங்க மின்சாரத்தை. இதுல என்ன பிரச்சனை, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், இந்த எந்த ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னா இந்த நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
இந்த நதிநீரே ஒரு இது எனக்கு தான் சொந்தம், இது உனக்கு தான் சொந்தம், இல்ல டேம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப எங்க இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது? ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து அன்ஈவன் டெரெயின். அன்ஈவன் டெரெயின் அப்படிங்கிறது சீரற்ற நில அமைப்பு. இப்போ ஒரு சில ஏரியாஸ் எல்லாம் இப்போ பிளேனா இருந்துச்சு, சமவெளியா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பெரிய மலைப்பகுதியில எல்லாம் இந்த மாதிரி செட்டப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை. அடுத்து அதிக பரிமாற்ற இழப்பு, ஹை டிரான்ஸ்மிஷன் லாஸ். இந்த மாதிரி நம்ம ரூரல் ஏரியாஸ்ல கொண்டு போய் வைக்கும்போது நிறைய டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம்? 25% பவர் வந்து லாஸ்ட் ஆகுது. லாஸ்டா பவர் தெஃப்ட். பவர் தெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிசிட்டியை என்ன பண்றோம்? இல்லீகலா எடுத்து அது மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாவும் என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை அப்படிங்கிறது கம்மியாகுது. அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியாகுது. இதெல்லாம் தான் என்னது? ரூரல் எலக்ட்ரிபிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஊரக முன்னேற்றத்திற்காக என்னென்ன தேவைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபார்மர், அது இப்ப கிராமப்புறத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் விவசாயத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, அதை சாராம இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட வருமானத்தை முன்னேற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம கொண்டு வரணும். ரெண்டாவது, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்புல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராமம் அப்படிங்கிறது முன்னேறிடும். அடுத்து வெல் பிளான்ட் அண்ட் கோஆர்டினேட்டட் ப்ரோக்ராம். ஊரகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். அடுத்து இந்த மாதிரி திட்டமிடல் பண்ணும்போது ரூரல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸான லீடர் இருப்பாங்கல்ல, அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்யூஷனை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னுமே ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. ஓகே, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கக்கூடியது. ஸ்லேட்டரின் கிராமங்கள். இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா கிராமத்திலையும் போய் ஸ்டடி பண்றாங்க. அந்த கிராமம் எப்படி இருக்கு, அவங்களோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்க மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய கிராமத்தை விசிட் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்கள பத்தின விஷயங்களை ஒரு டேட்டாவா சர்வேயா கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது எந்த வருஷம் அப்படின்னா 1918ல. அவரோட புக்கு சம் சவுத் இந்தியன் வில்லேஜஸ் அப்படிங்கிற புக்குல இவர் இதுக்கான சர்வே அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க, எடுத்து அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்தெந்த ஏரியால அப்படின்னா வடமலைபுரம், ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய வடமலைபுரம், திருநெல்வேலியில கங்கை கொண்டா, தஞ்சாவூர்ல பாலக்குறிச்சி, வட ஆற்கால தூசி அப்படிங்கிற இந்த கிராமத்துல எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தென்னிந்திய கிராமங்கள் அப்படின்னு அவரோட புக்குல இத பத்தின ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து 1930, 50, 60 காலகட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, இதே மாதிரி சர்வே அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி கிராமத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு சின்ன கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம ரூரல் எக்கனாமிக்ல ஹெல்த், எஜுகேஷன், அப்புறம் ஐடி டெக்னாலஜி, சின்ன சின்ன பிசினஸ், இது எல்லாத்துலயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிராமம் அப்படிங்கிறது முன்னேறிடும். அடுத்து புறா. புறா அப்படிங்கிறது யார் சஜஸ்ட் பண்ணிருப்பா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யார் இந்த இதை சொல்லிருப்பா, இந்த ஸ்ட்ராட்டஜிய? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் இதை வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. புராணா அப்படின்னு ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். ஒரு அர்பன் ஏரியாஸ், ஒரு சிட்டில என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கோ அதே வசதிகளை நம்ம கிராமப்புறத்துல செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாரும் டெவலப் ஆயிடுவாங்க. அப்போ இதை வந்து செய்து கொடுக்காம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப நமக்கும் இந்த டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த டாபிக் எல்லாமே. இனி இந்த ரூரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, ஹெல்த்ன்னு சொல்லி ஒரு 3 டாபிக் இருக்கு. இது அடுத்து நம்மளோட சிலபஸ்லயே டாபிக் இருக்கிறதுனால அந்த டாபிக்கோட நம்ம அந்த டாபிக் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.